விவசாயிகளுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் ஆனது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக சார்பில் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்வில் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படாததால் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் 2026 தேர்தல் ஜனநாயகத்தை மலரப்போகும் தேர்தல், சர்வாதிகாரத்திற்கு முடிவுரை எழுதும் தேர்தல் என்றார். நெல்மணிகள் கொட்டி கிடக்குது. இந்த சாலை கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். யாரும் விட்டா மிராசு ஜமீன்தார்லாம் இங்க கிடையாது. அந்த நெல்மணிகள் விளைவிக்கிறதுக்கு அந்த விவசாயி என்ன பாடுபட்டிருப்பாங்க, என்ன ஒரு ஆணவம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 42 திறந்தாச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கிறார். ஆனா இங்க பார்த்தா திறந்த நேரடி நெல் கொள்முதல் அந்த கொள்முதல் செய்யறது ஒரு கடமைக்காக செய்யற. ஏன்னா அவங்களுக்கு அச்சம் இல்லை. எப்போது மக்கள் மீது அச்சம் இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அங்கே ஜனநாயகம் செத்துவிட்டு சர்வாதிகாரம் தலை தூக்குகிறது என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக அறிந்து மக்களுக்கு பயப்படணும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் சக்திக்கு பயப்படணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் டூல் கிட் விஜய் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இந்திய இறையாண்மையை நிலைநாட்டி உள்ளது என்றார். ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாக்களுக்கு காலக்கெடு விதிக்க உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் திமுக இதனை தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போன்று கொண்டாடி வருவதாக கூறினார். பிரதமரை கொலை செய்ய வேண்டும் என்ற சூழலை தமிழகத்தில் திமுகவினர் உருவாக்கி வருவதாக விமர்சித்த அவர், இதற்கு தூண்டுகோலாக இருந்த திமுக மாவட்ட செயலாளரை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று சாடினார். விஜய் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு பயப்படுவதாக தெரிவித்த அவர், திமுகவின் டூல் கிட் தான் விஜய். 2021 தேர்தலில் திமுக கமல்ஹாசனை பயன்படுத்தியது போன்று 2026 தேர்தலில் திமுக விஜயை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே ஒப்புதல் அளிக்க வேண்டும், கிடப்பிலே போடக்கூடாது. இத்தகைய சங்கதிகளுக்கு என்ன தீர்வு என்று வருகிற பொழுது மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற அந்த வழிமுறையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதுல எந்த குழப்பமும் இல்லை. நம்முடைய இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பாணியில ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தீர்ப்பல்ல, இது கைடன்ஸ், இது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தின் கருத்து மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வில்சன் சொல்லியிருக்காரு. எனவே இந்த கருத்து தீர்ப்புக்கு நிகரானதுதான். இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் நடவடிக்கை எடுக்காத உள்ளாட்சி அமைப்பின் அதிகாரிகள் மீது காவல் நிலையங்களில் வன்கொடுமை சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க மறுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளை கண்டித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு புதிய தமிழகம் கட்சி சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் முத்தையாராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்பினர்கள் சாதிய ரீதியான கண்ணோட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். எனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை 2 மாதங்களில் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இல்லையென்றால் அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய புகார் அளிக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் நடைபெறும் தொடர் கொலை சம்பவங்களை தடுக்க காவல்துறை பெரிய சர்ஜிக்கல் ஆபரேஷன் நடத்த வேண்டும் என்று கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சிவகங்கையில் எம்பி அலுவலகத்தில் சிவகங்கை, மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நடைபெறும் தொடர் கொலை சம்பவங்கள் வருத்தத்தை மட்டுமல்ல அச்சத்தையும் ஏற்படுத்துவதாக கூறிய அவர், இதனை தடுக்க பெரிய சர்ஜிக்கல் ஆபரேஷன் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மற்றும் டிஜிபிக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். காவல்துறை தனது பலத்தை கடுமையாக காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை தலைமையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் என்றும் பல முனை போட்டியில் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கூறினார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பாஜக நிராகரித்து விட்டதாக திமுக பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக பாஜக மகளிரணி தேசிய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் தொகை, மெட்ரோ பயன்பாடுகள் குறித்து தமிழக அரசு தெளிவான விளக்கத்தை மத்திய அரசிடம் கொடுக்கவில்லை என்று கூறிய அவர், பாஜக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுகவினரது குறிக்கோள் என்றும், கோவை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக எம்எல்ஏ என்ற அடிப்படையில் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை, மெட்ரோவுக்காக ஒரு அலுவலகம் கூட அமைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும், அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நீங்க நாங்க பாப்புலேஷன் 2011 குறிப்பிட்டுருவோம். அதுக்கு பின்னால லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இல்ல கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்க 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுல பலன் பெறணும், அதனால இந்த ஏரியா இருக்கு, அதனால நாங்க அந்த பாப்புலேஷன் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட, மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது 257 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இஸ் அ காமன் பாலிசி. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல், புரிந்து கொள்ளாமல், நாங்க அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன வேணா நடக்கட்டும், அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை, ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.